இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. மதுரை அம்மா திடலில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்ள உள்ள நிலையில் குறைவான காவல்துறையினரே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இப்போ அங்க காவல்துறையினர் ரொம்ப குறைவான அளவில் இருக்கிறதுனால சூழல் எப்படி இருக்கு? பாதுகாப்பு வசதிகள்ல ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டு இருக்கா? வணக்கம் ராகப்பிரியா. மதுரையில் இன்று மாலை சரியாக 3 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கான ஒரு ஆன்மீக மாநாடு மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பல முக்கியஸ்தர்கள் பலர் தற்பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய இந்த அம்மா திடலை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழகத்தை மட்டும் சாராமல் மற்ற வெளிமாநிலங்களான ஆந்திர, கர்நாடகா, கேரளா போன்ற வெளிமாநிலங்களிலிருந்தும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் இந்த முருகர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய இந்த அம்மா திடலை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறபடி முருகர் மாநாட்டில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே இடத்தில் திரள்வார்கள் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் உரிய போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையிலும் தற்பொழுது மதுரையில் இந்த முருகர் மாநாடு நடைபெறக்கூடிய இந்த அம்மா திடலின் வெளிப்புறத்தில் சுமார் 100கணக்கான போலீசார் மட்டுமே பாதுகாப்பில் இருப்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று மாலை சரியாக தொடங்கக்கூடிய இந்த 3 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த கந்தசஷ்டி பாடும் நிகழ்வில் சுமார் 5 லட்சத்திற்கும் அதிகமான முருக பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சூழலில் மிக குறைவான போலீசார் மட்டுமே தற்போது பாதுகாப்பில் பணியில் இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த ஒரு அசௌகரியத்தை சந்தித்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்து முன்னணியை சேர்ந்த பல தன்னார்வலர்கள் மற்றும் பாஜகவை சேர்ந்த பல முக்கிய நிர்வாகிகள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நாம் நேரிலேயே காணலாம். தற்பொழுது இன்று மாலை சரியாக 3 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த முருகர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பொதுமக்கள் முருகனை தரிசிப்பதற்காக சரியாக 5 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த கந்தசஷ்டி கலந்து கொள்வதற்காகவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது ஒரே இடத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் தேவையான குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதி என எல்லா அடிப்படை வசதிகளையும் இங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணியினர் மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறாங்க. இருந்த போதிலும் மக்களுக்கு மிக கட்டாயமாக தேவைப்படக்கூடிய இந்த போலீசார் பாதுகாப்பானது மிக குறைவாகவே இருக்கிறது. அந்த காட்சியை நாம் நேரலை வாயிலாகவே காணலாம். அறுபடை வீடுகள் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில், அதாவது மாநாட்டிற்கு முன்பாக போடப்பட்டிருக்க போலீசார் கூட தற்போது அமர்த்தப்படவில்லை. வெளியே, அதாவது வாகனங்கள் உள்ளே வந்து செல்லக்கூடிய அந்த வெளிப்புறத்தில் மட்டும் ஒரு சில போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீதிமன்றம் உத்தரவை மீறியும் தற்போது முறையான போலீசார் பாதுகாப்புக்கு இங்கே வழங்கப்படலை அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான குற்றச்சாட்டை இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி முருக பக்தர்களும் சரி முன்வைக்கிறாங்க. இது குறித்து பேசுவதற்காக இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய நேரடியாக அவங்களுடைய வணக்கம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த மாநாடுல போலீசார் பாதுகாப்பு ரொம்ப குறைவா இருக்குது. இதை எப்படி கருதுறீங்க? நாங்கள் என்ன சொல்றது, நாங்கள் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. மாநாடு சீரும் சிறப்புமாக நாங்கள் கொண்டு போய் இந்து முன்னாடி கொண்டு போய் ஆறுபடை வீட்டையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணுறதுக்காக, மக்கள் பொதுமக்கள் பார்வைக்காக, தெய்வங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. கூட்டம் அலைமோதுது. தினமுமே இந்த 7 நாளும் செம்ம கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி 8 லட்சம் மக்கள் இருக்காங்க. இன்னும் எதிர்பார்க்குறோம் நாங்கள். போலீஸார் பாதுகாப்பு உள்ளேயே இல்லை. ஒரு போலீஸை கூட நான் இங்கே பார்க்கல. எங்களுக்கு நாங்களே பாதுகாப்பாக இருக்கோம். ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு. லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இடத்துல முறையான போலீஸ் பாதுகாப்பு வழங்கணும்ன்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு. ஆனால் நீங்க இங்க உள்ள ஒரு போலீஸை கூட பார்க்கலன்றீங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு போலீஸ் கூட இல்லை. மக்களுக்கே தெரியும், இங்கே இருக்க மக்களுக்கே தெரியும் என்னன்றத. அவங்க மக்களே பாதுகாப்பு. கோர்ட்டோட உத்தரவு ஆர்டர் வந்தும் அவங்க எங்களுக்கு ஒரு சேஃப்டி தரல. அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் கூடிய கருத்தை கேட்க முடிந்தது ராகப்பிரியா. ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவின்படி சுமார் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த முருகர் மாநாட்டில் போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆனால் அதை மீறி தற்பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஏற்கனவே பக்தர்களும் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு போலீசார் கூட இந்த இடத்துல பார்க்க முடியல. வாகனங்கள் உள்ளே
பாதுகாப்பு ஈடுபட்டு வராங்க. அதையும் முறையாக ஒழுங்குபடுத்தலை அப்படின்ற மாதிரி மிக இங்கே வைக்கக்கூடிய பொதுமக்களும் சரி பக்தர்களும் சரி சொல்லக்கூடிய கருத்தை கேட்க முடியுது. பொதுமக்கள் வரக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும் பக்தர்களாக இருக்கட்டும் அவர்களை வரவேற்பதிலிருந்து மாநாட்டு திடலுக்கு அழைத்து செல்வது வரைக்கும் அனைத்து மிக முக்கியமான வேலைகளையும் இங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே மக்கள் சொல்லியிருக்கிற மாதிரி முறையான போலீசார் பாதுகாப்பு இங்கே வேண்டும், பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பை காவல்துறை வழங்கிட வேண்டும் அப்படின்ற மாதிரியான மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. ராகப்பிரியா, கள விவரங்களுக்கு நன்றி சரவணன். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.